இருக்கிறதுலே ரொம்ப மோசமான வேலை என்ன தெரியுமா? மனிதனுடைய கழிவுகளை மனிதனே அகற்றுவது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கடினமான வேலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனியில 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்குழியில இறங்கி சுத்தம் படுத்தும்போது இறந்திருக்காங்க விஷவாயு தாக்கி. இந்த விஷவாயு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேர் அது என்னன்றது தெரிஞ்சுக்காம இருக்காங்க. விஷவாயு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருள்கள்லாம் ஒரு இடத்துல வந்து சேரும்போது, ஹியூமன் வேஸ்ட்டா இருக்கட்டும், எந்த வேஸ்ட்டு சேரும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலான கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த நேச்சுரலான கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீத்தேன், அமோனியா, கார்பன் மோனாக்சைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டைசல்ஃபைடு, இது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். அது ஒருத்தருடைய ஒரு சுவாச இதில் வந்து போச்சு அப்படின்னா உடனடியாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் வரும், மூச்சு திணறல் வரும், ரொம்ப சிவியராக ஸ்வெட்டிங் வரும். ஸ்வெட்டிங் வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஆள் வந்து இறந்துருவாங்க. அவங்களால அதை வந்து தாங்கிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஆக்சிஜனும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பாய்சனஸ் கேஸும் இருக்கும்போது உடனடியாக அட்டாக் வந்து அங்கேயே வந்து இறந்துருக்காங்க. இது இப்போ நடந்தது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 55 கேசஸ் இல்லை 100 கேசஸ்க்கு மேலே நடந்திருக்கு. எல்லாருமே சின்ன வயசு பசங்க, தலித் மக்கள் இதில் அதிகமாக இதில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வெளியில் வந்து எனக்கு எங்கே ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சுன்னா 2013ஆம் ஆண்டு வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாச்சும் இந்த மாதிரி மலைக்குழியில் இறங்கி, அதாவது மேனுவலாக பண்ணுறாங்களா, ஆட்டோமேட் பண்ணாமல் மேனுவல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணாமல் இறங்கி ஆட்களாக பண்ணுறது வந்து முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு லா வந்திருக்கு. பட் அது ஏன் வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கவே இருக்குது. அண்ட் எதையோ ஆட்டோமேட் பண்ணுறோம், எதையோ ஆட்டோமேட் பண்ணுறோம், தேவையில்லாத வேலைகள் நிறைய சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பெல்லாம் நமக்கு தேவையான இருக்கும். ஆனால் ஒரு கண்டுபிடிப்பு வந்ததுக்கப்புறம் கூட அதை மனுஷனை வச்சே அந்த வேலையை வாங்குறது வந்து எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்படின்றது இதை பற்றி படிக்கும் போது, இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் தோணுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். பாய்.